அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்னு அக்குபஞ்சர் புள்ளியை பற்றி நம்ம விரிவா பார்த்துட்டு இருக்கோம். 25 வாரங்கள் முடிவடைந்து இது நம்ம நிகழ்ச்சியோட 26வது வாரம். ஸோ இந்த 26வது வாரத்துல நாம பார்க்க போற புள்ளி லிவர் 2 அப்படின்ற பாயிண்ட் பார்க்க போறோம். லிவர் 2 அது எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் கால் விரல்ல தான் இருக்கு. கால் விரல்ல, அதாவது பெருவிரல்ல இந்த பக்கம் உள்ளது ஸ்ப்ளீன் 2 அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடில் இப்படி இந்த 2 பாதமும் சேரும் இல்லையா? நான் பின்னாடி பேக்ரவுண்டில் காமிக்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 2 விரலும் சேரக்கூடிய இடத்துல, இப்படி பெருவிரலும் அடுத்த விரலும் சேரக்கூடிய இடத்துல, இப்படி சேர்ற இடத்துல இந்த இடம் சரியா? 2 விரலும் சேரக்கூடிய இடம், அது பெருவிரலும் அதற்கு அடுத்த விரலும் இரண்டாவது விரலும் சேரக்கூடிய இடத்துல அந்த தசையில இருக்கக்கூடியது தான் லிவர் 2 அப்படின்ற பாயிண்ட். இந்த லிவர் 2 பாயிண்ட் போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதுல ஆகாயத்துல நெருப்பு பூத புள்ளி, ஆகாயத்துல நெருப்பு பூத புள்ளி போடும்போது மண் அப்படி, அதாவது ஸ்ப்ளீன் அப்படின்ற உறுப்பு பலமாகும். ஸ்ப்ளீன் அப்படின்ற உறுப்பு பலவீனமா இருக்கும் போதுதான் அப்ப நம்ம இந்த பாயிண்ட போடுறோம். ஸ்ப்ளீன் உறுப்பு பலவீனத்தால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுமோ அந்த நோய்களுக்கு இந்த பாயிண்ட போடலாம். அதுலயும் இந்த மரமும் நெருப்பும் குறைவா இருக்கிறதுனால உருவாகக்கூடிய ஸ்ப்ளீன்ல உருவாகக்கூடிய நோய், அந்த மாதிரி நோய்க்கு போடலாம். இதுல ஸ்ப்ளீன்ல அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அது இரைப்பை இருக்கக்கூடிய, அதாவது இரைப்பையை ஒட்டி தான் மண்ணீரல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்ப்ளீன் இருக்கு. கரெக்டா மண்ணீரல் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, இடது பக்கம் இருக்குன்னா, வலதுபுறம் நமக்கு இருக்கக்கூடியது லிவர் இருக்கு. ஸோ இந்த விழா பகுதிகளில் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. இந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னாங்கன்னாவே இந்த பாயிண்ட் போடலாம். இது மண்ணீரல் பலவீனத்தினால உருவாகக்கூடிய ஒரு தொந்தரவா இருக்கும். நிறைய இருமும் போது கூட நமக்கு அந்த இடத்துல தொடர்ந்து இருமல் இருக்குன்னா அந்த இடத்துல வலி இருக்கிறத நம்ம உணரலாம். கல்லீரலும் மண்ணீரலும் நமக்கு அந்த இருமலை கூட கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த விழா பகுதிகளில் வலி இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் போடலாம். ரெண்டாவது, இது மண்ணீரலை வலுப்படுத்தும் அப்படின்னா, மண்ணீரலோட வேலை என்னன்னா, ஏற்கனவே பேசியிருக்கோம், அதுதான் ஒரு விலக்கு விசையை உண்டாக்கி ஒரு ஈர்ப்பு விசை அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அதாவது புரியுற மாதிரி பேசுறோம் அப்படின்னா, அதாவது எங்க ஒரு பொருள் இருக்கணுமோ அந்த இடத்துல அதை நிக்க வைக்கணும். அந்த பொருளை ரொம்ப நெருங்கியும் வர விடாம, ரொம்ப இறங்கி, அதாவது ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. அது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த லிவர் 2 பாயிண்ட் உதவும். அதாவது மண்ணீரல் பலமா இருந்துச்சுன்னா இந்த வேலையை நமக்கு பார்த்துக்கும். அதாவது நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாமே அதாவது அதனுடைய இடத்துல இருக்கு. நம்ம குதிச்சாலும் சரி, ஓடுனாலும் சரி, இல்ல தலைகீழா யோகாசனா பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த ஆர்கன் அந்த இடத்துலயே தான் இருக்கு. நம்ம தலைகீழா கவரும் போது அது கொடகொடன்னு சாஞ்சிருச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? அதே மாதிரி ஓடும் போது கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விசை நமக்கு இருக்கு. விலக்கு விசையும் இருக்கு, ஈர்ப்பு விசையும் இருக்கு. இந்த 2 விசையும் பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணீரல் தான். இப்ப இந்த விசைகள்ல மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உறுப்புகள் அதன் இடத்தை விட்டு இறங்கும். இறங்குது அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் இறங்கும்? குடல் இறக்கம் இருக்கும், அப்புறம் கருப்பை இறக்கம் இருக்கு, மலக்குடல் இறங்குறது இருக்கு. இந்த மாதிரி எதெல்லாம் தன்னுடைய இடத்தை விட்டு இறங்குதோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்னன்னா மண்ணீரல் பலகீனமா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த லிவர் 2 பாயிண்ட் போடும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மண் அப்படின்ற ஒரு விஷயத்த அதாவது எங்க அது ஏத்தி வச்சு, அதாவது அது இடத்துக்கு கொண்டு அங்க நிறுத்தி வைக்கணும். இந்த வேலையை மண்ணீரல் பார்க்கும். அப்ப மண்ணீரல் பலவீனமா இருக்கும் போது நம்ம இந்த லிவர் 2 பாயிண்ட் போடும்போது அந்த மண்ணை வளப்படுத்துறதுனால நமக்கு இந்த குடல் இறக்கம், கருப்பை இறக்கம், மலக்குடல் இறக்கம், இப்படி எந்த இறக்கமா இருந்தாலும் அந்த இறக்கத்துக்கு இந்த பாயிண்ட் போடலாம். போடும்போது சிறப்பா வேலை பார்க்கும். ஒண்ணு. அடுத்து,
இந்த மண் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். மண்ணை வளப்படுத்தும்னு. மண்ணுக்குள்ள தான் என்னன்னா ஏகப்பட்ட சத்துக்களும் சேர்ந்து தான் இருக்கு. வெறும் வந்து நம்மளுக்கு ஒரு உருவம் கொடுக்கவோ, நமக்கு இந்த இதை பிடிச்சு வச்சுக்கவோ அதுக்கு மட்டும் மண் இல்ல. மண்ணுல தான் வந்து அனைத்து விதமான வளங்களும் வந்து இருக்கு. அப்ப இந்த மண்ணீரல் பலகீனம் அப்படிங்கும்போது இந்த மண்ணீரல் நமக்கு கையாளக்கூடியது வந்து ரத்தத்தை வந்து கையாளுது. ஸோ ரத்தம் வந்து குறைவா இருக்கும் போதோ, இல்ல ரத்தத்துல வந்து உயிர் சத்துக்கள் கம்மியா இருக்கும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, மெயினா வந்து பெண்களுக்கு வந்து ஒழுங்கற்ற மாதவிடாயா இருக்கும். அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து எது காரணமா இருக்குன்னா, இந்த மண்ணீரலோட பலவீனம் தான் காரணமா இருக்கு. பிளட்ட வந்து கையாளக்கூடியது மண்ணீரல். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சைக்கிள் எத்தனை நாளைக்கு ஒருக்க இந்த சைக்கிள் வரணும், அது வந்து வந்தா எப்ப ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொன்ன மாதிரி விளக்கணும். அதாவது எப்ப வந்து அதை ரிலீஸ் பண்ணணுமோ பண்ணணும், அப்புறம் எப்ப க்ளோஸ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாம ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் கூட ரொம்ப இருக்கு. ஏன் 40 நாள் தொடர்ந்து போறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா வரவே மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் வந்து எதோட மிஸ்டேக்கா இருக்கும் அப்படின்னா, இந்த மண்ணீரல் பலவீனத்தால ஏற்படக்கூடிய ஒரு மிஸ்டேக்கா தான் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் போடும்போது நமக்கு வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்ற விஷயமும் சரியாகும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரியே இன்னொன்னு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு அதானே எப்ப வருது, எப்ப நிறுத்துதுன்றது தெரியல. அதே விஷயம் தான் யாருக்கும் இருக்கும்னா, இந்த யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கும் போதும் இதே பிரச்சனை தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து யூரின் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கும். அதாவது எந்நேரம் போகுதுன்னே தெரியாது. வந்துச்சுன்னா போயிடணும். அதாவது அந்த பைக்குள்ள யூரினரி பிளாடருக்குள்ள வந்து யூரின் வந்துருச்சு அப்படின்னாவே அது உடனே ஓப்பன் ஆகி என்ன ஆயிடுதுன்னா யூரின் போகணுன்ற சென்சேஷன் வந்துடுது. அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு விசை இல்லை. கொஞ்ச நேரம் வந்து அந்த பிளாடருக்குள்ள வந்து அந்த யூரினை வந்து சேமிச்சு வச்சுக்கக்கூடிய பண்பு வந்து இல்லாதனால அது என்ன பண்ணுதுன்னா உடனே 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 தள்ளி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நிறைய நபர்களுக்கு இருக்கு. சிறுநீரை வந்து அடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ அந்த யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த லிவர் 2 பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். இந்த சிறுநீர் அப்படின்றத பேசும்போது இது வந்து சிறுநீரக பிரச்சனைக்கும், அதாவது கிட்னி ப்ராப்ளம், கிட்னில வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதாவது இப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது இருக்கு, இல்லைன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து போடும்போது நமக்கு வந்து சரிப்படுத்த முடியும். அதாவது சிறுநீர்ல வந்து டைஜஷன் வந்து சரியா ஆகாம அங்க வந்து ஒரு ஏதோ ஒண்ணு கால்சியம் தேங்குது, புரதம் தேங்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஸ்டோர் ஆகுது இல்லையா? அப்ப வந்து சிறுநீரகத்தோட செயல்பாடு வந்து நமக்கு வந்து குறைவாகுது. அப்போ அந்த விஷயத்துக்கும் வந்து நம்ம இந்த பாயிண்ட் போடும்போது இது வந்து ஒரு நல்ல க்யூர் வந்து கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே. அடுத்து மண்ணீரல் அப்படின்றது வந்து இன்னொன்று வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து எதோட பலகீனமா இருக்கும்னா மண்ணீரலோட பலகீனமா தான் இருக்கும். இப்ப கல்லீரல் வந்து இது கல்லீரலால சரிப்படுத்தக்கூடிய மண்ணீரல் பாயிண்டா இருக்கு. இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு மெயினா வந்து கல்லீரலோட வெளிப்புற உணர்வு உறுப்பா நம்ம பார்க்கறது வந்து கண்களை பார்ப்போம். அப்ப கண்கள்ல வந்து வலி இருக்கு, அப்புறம் கண்ல வந்து வீக்கம் இருக்கு அப்படின்னாலும் இந்த பாயிண்ட் போடும்போது அந்த வீக்கம் வந்து வத்தும். அதாவது மண்ணீரலை அது வந்து அந்த பாயிண்ட் வந்து வலுப்படுத்தும். அதனால கண்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து குறையும். அந்த வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. ஸோ அந்த தூக்கம் இல்லை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், காலையில வந்து கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வந்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு, மண்ணீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி லிவர் ஸ்பிளீன் ரெண்டும் வந்து சேர்ந்து பாதிப்படையும் போது கண்கள்ல வந்து வலியாவும் வீக்கமாவும் வந்து ஏற்படும். அந்த அந்த பிரச்சனைக்கும் வந்து நாம வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அடுத்து இது வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா இருக்கு. ரெண்டுமே வந்து பிளட்டை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா இருக்கு.
ஸோ இது வந்து நமக்கு வந்து ரத்த சுற்றோட்டம் அப்படின்றது வந்து நிறைய நேரங்கள்ல வந்து எங்க வரைக்கும் ஏறாது அப்படின்னா, அதாவது தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடக்கணும். சில நேரங்கள்ல நமக்கு வந்து அதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படும் போது நமக்கு அந்த இடங்கள்ல வந்து வலி ஏற்படுது. உள்ளங்கால்ல அத கால்ல வலி ஏற்படுது, பாதத்துல வலி ஏற்படுது. அதே மாதிரி தொடர்ந்து தலைவலி, ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவலி வந்துச்சுன்னா கண்ணை திறந்தே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவலி இருக்கு இல்லையா? கண்ணை திறந்தாலே ரொம்ப வந்து தலைவலிக்குது, வெளிச்சத்தையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவலிக்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்லா வந்து வேலை பார்க்கும். அதோட இந்த பாயிண்ட் அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, லொகேஷன் பாயிண்டா பார்த்தோம்னா அது வந்து கால் விரல்ல அமைஞ்சிருக்கு. கை விரலெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த லொகேஷன் பாயிண்ட் வந்து கை விரல்கள்ல வந்து ஏற்படக்கூடிய வலியை குறைக்கணும். அதே மாதிரி இது வந்து கால் விரல்கள்ல வந்து ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கக்கூடிய பாயிண்டாவும் இந்த லிவர் 2 அப்படின்ற பாயிண்ட் வந்து இருக்கு. இது பெருவிரலுக்கும் 2வது விரலுக்கு இடையில தானே இருக்கு. அப்ப இந்த 2 விரல்ல உள்ள வலிக்கு மட்டும்தான் கேட்குமானா அப்படிலாம் இல்ல. 5 விரல்கள்லையும் எந்த விரல்ல வலி இருந்தாலும் இந்த பாயிண்ட் போடும்போது அந்த விரல்கள்ல உள்ள வலி குறையிறத வந்து நாம உணர முடியும். அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.